உங்ககிட்ட இந்த 4 ப்ரூஃப் கரெக்ட்டா இருந்தாலே போதும். நீங்களும் மீஷோல வந்து நல்லாவே சம்பாரிக்கலாம். அதுக்காக நம்ம லட்சமா தான் சம்பாரிப்போமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆயிரக்கணக்கில சம்பாரிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பான் கார்டு, ஆதார், உங்களோட ஃபுல் நேமு, அதுக்குன்னு இமெயில் ஓகேங்களா? அப்புறம் வந்து உங்களோட பான் கார்டு நம்பர் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். அட்ரஸ் வந்து கரெக்ட்டா கொடுக்கணும். உங்களுக்கு பிக்கப் அட்ரஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அது வந்து கரெக்ட்டா கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதை நீங்கள் மீஷோக்குள்ளேயே போய் இதுக்கு தனியா ஆப்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி மீஷோ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாவே அதில் வந்து மேலே வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும் இல்லையா? அதில் டச் பண்ணி நீங்கள் லைட்டாக உள்ள ஸ்கிப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா சப்ளையர் ஆகுங்கள் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சரிங்களா, ஒன்றுமே கிடையாது. டச் பண்ணிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு கேட்கும், டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். இதுக்காக தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் நீங்கள் பேமெண்ட் கொடுக்காதீங்க. உங்களுக்கு அது தெரியலை, ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படி இருக்குது அப்படின்னா யூடியூப்லேயே சர்ச் பண்ணுங்கள். என்னென்ன சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மீஷோ ரீசெல்லர் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு போட்டிங்கன்னாவே ரீசெல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்றது சூப்பராக வந்துடும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். இல்லை எனக்கு அதை கொஞ்சம் நீங்கள் வீடியோவாக போடுங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோவாகவும் போடுறேன் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மட்டும் இதில் இதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதே மாதிரி சிலர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அக்கா வந்து இப்போ ப்ராடக்ட்டை வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அதை வந்து என்னால் வந்து வாங்க முடியல, பிக்கப் பண்ண ஆள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாகவே சொல்கிறேன். உங்களுக்கு மீஷோ எந்த கொரியர் பிக்கப் பண்ண வருவாங்கன்னு ஒரு மெசேஜ் கண்டிப்பாக போட்டிருக்கோம் இல்லையா? அந்த கொரியர் ஆஃபீஸ் கண்டிப்பாக ரொம்பலாம் இருக்காது, உங்கள் பக்கத்தில் தான் இருக்கும் சரிங்களா? போய் அவங்கள்ட்ட போய் கேளுங்க, ஏன் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்க வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து வந்துருவாங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் நம்ம போய் பேசும்போது தான் அதுக்கான தீர்வு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் போய் அவங்கள்ட்ட கேட்டிங்கனாவே நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்த உடனே அவங்களுக்கு அந்த இது வந்து பில் வந்து இது வரும் இல்லையா? அதை வந்து நீங்கள் பிரிண்ட் வந்து கடையில் ஜெராக்ஸ் கடையில் போய் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அட்ரஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு எழுத எதுவுமே தேவை கிடையாது. அதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்டிருந்தீங்க, மீஷோ கவர்லாம் எங்கே வாங்குறதுன்னு. மீஷோ கவர் நீங்கள் மீஷோலேயே வாங்கலாம், ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம், அமேசானில் வாங்கலாம், எல்லாத்துலேயுமே இருக்குது. மீஷோ கொரியர் கவர் அப்படின்னு போட்டிங்கன்னாவே ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ இது எல்லாத்துலேயுமே வரும். நீங்கள் அதிலேயே வந்து உங்களுக்கு தேவையான கவர் வாங்கிக்கலாம். இல்லைக்கா நம்ம அதில் தான் அனுப்பணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு வீட்டில் காக்கி அட்டை பெட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து ஏதாவது நீங்கள் முக்கியமான பொருள் ஏதாவது உடைகிற மாதிரி பொருள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நம்ம பப்பிள்ஸ் ரேப் ஓகேவா? பப்பிள் ரேப் வந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா மீட்ரு வந்து 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஹோல்சேல் வாங்கினாலும் சரி, ஒரு 20 மீட்ரு ரொம்ப அவ்வளோலாம் தேவைப்படாது, ஒரு 4 மீட்டர் 5 மீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் அதை கட் பண்ணி ஒரு பிளேட் ஆகட்டும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்து வைக்கலாம். அதே மாதிரி ஒரு ஹேர் ஆயில், க்ரீமு, பவுட்ரு இந்த மாதிரி ஏதாவதுனா ரைட்டாக பப்பிள் ரேப் போட்டு ஒரு டேப் ஒரு சுற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா 2 ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பேக்கிங் வந்து உடையாது, நீட்டாக போயிடும். எனக்கே வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் வாங்கியிருந்தப்போ அந்த ஹேர் ஆயிலே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2 சுற்று தான் பப்பிள் ரேப்பு, அவ்வளோதான். ரப்பர் பேண்டை போட்டு உள்ளே அப்படியே மீஷோ கவரில் போட்டிருந்தாங்க. வேறு யாரும் இல்லை, பிம்பாமோட ஹேர் ஆயில் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய பிராண்டாக வந்து இது பண்ணி விற்கிறவங்களே வந்து சின்னதாக தான் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து பெருசாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி பொருட்கள்லாம் அதிகமாக சேல் பண்ணலாம் அப்படின்றதும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு உண்மையாகவே நல்லா நீங்கள் என்ன தான் பண்ணாலுமே எந்த பொருள் அதிகமாக ஆர்டர் வரும் அப்படின்னா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்களே என்ன பொருளை வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க, இது ஆன்லைனில் சர்ச் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம், கபோர்டில் வீட்டில் வந்து நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு வைக்கிறது, பிளாஸ்டிக்கு ஒரு பாக்ஸு, இந்த மாதிரி கண்டெய்னர், இந்த மாதிரி தான் நம்ம வாங்குவோம் சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி சேல் பண்ணும்போது நல்லாவே லாபம் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிக்கிறாதீங்க, நம்ம லட்சமாக சம்பாதிப்போம் அப்படி கிடையாது. ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம், 100 200 சம்பாதிக்கலாம். அதே மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அது அதிக அளவில் தான் வைக்கணும் ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களை வந்து மீஷோ வந்து குறைக்க சொல்லுவாங்களா? குறைக்க சொல்லும்போது என்ன ஆகும், நீங்கள் கம்மியான ரேட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப குறைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ரேட் வச்சிங்க, இப்போ 100 ரூபான்னு வச்சிங்கன்னா அதை வந்து மீஷோ வந்து அவங்களோட அக்கௌண்ட்டில் என்ன போடுவாங்கன்னா 250 ரூபா அப்படின்னு தான் போடுவாங்க சரிங்களா? அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பொருளை வந்து நீங்கள் 150 ரூபா அப்படின்னு வச்சு உங்களுக்கு தெரியும் 100 ரூபா உங்களுக்கு வச்சா கட்டுப்படி ஆகணும். ஆனால் ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது 150 ரூபான்னு வச்சு அதில் வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா? நீங்கள் அந்த பொருள் போடுவீங்களா போஸ்ட் போடும்போது, அதுக்கப்புறம் மீஷோ வந்து அவங்களுக்கான பேமெண்ட்டையும் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெசேஜ் போடுவாங்க, அதை குறைங்க, ரேட்டை குறைங்க. அப்போ ரேட்டை குறைங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்படியே குறைக்கிற மாதிரி வந்து குறைக்கணும், ஒரு 20 ரூபா குறைக்கணும் ஓகேங்களா? இப்போ அப்படி வந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி தான், குறைக்கிற மாதிரி குறைச்சி அப்படி கூட்டுற மாதிரி கூட்டுவாங்க. ஒரு நகை கடைன்னு நீங்கள் நகையுமே பார்த்தீங்கன்னா ஏறுற மாதிரி ஏறும், அப்படி இறங்குற மாதிரி இறங்கும், அதே தான் சரிங்களா? அதனால நீங்கள் குறைக்கிற மாதிரி குறைச்சி ஒரு 20 ரூபா குறைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் இன்னும் குறைங்க, ஒரு 15 ரூபா குறைக்கிறோம் அப்படின்னு இன்னும் குறைங்க, அப்போ 100 ரூபா அவ்வளோதான்டா, அதுக்கு மேலே அவ்வளோதான்டா, கட்டுப்படி ஆகாதுடா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவள் குறைன்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கணுமே தவிர நீ கம்மியான விலையில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் குறைன்னு சொல்லும்போது நம்ம தலையில் துண்டை போட்டுட்டு போக முடியாது. அதனால ஒரு லிமிட்டட் பேமெண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு குறைன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க சரிங்களா? குறைச்சி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்களா ஒரு ரேட்டு, அந்த ரேட் இப்போ வந்து 20 ரூபா நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா லாபம் வரணும் கண்டிப்பாக. மேக்ஸிமம் எனக்கு வந்து 50 ரூபா லாபம் வரணும், நீங்கள் பேக்கிங் எல்லாம் போக எனக்கு 50 ரூபா லாபம் வரணும்னு வச்சிங்கன்னா என்ன நினைப்பீங்க, ஒரு 20 ரூபா ப்ளஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபா வைப்போம் வைங்களேன். அதுலேருந்து நம்ம அப்போ என்ன சொல்ல வைக்கும் போது மீஷோ அப்போ நம்மளுக்கு தெரியும் 100 ரூபா தான் நம்மளுக்கு லாபம் கரெக்டாக வச்சோன்னா. அப்போ நம்ம அதில் என்ன பண்ணணும் 150 ரூபா அப்படின்னு வைக்கணும், இல்லை 200 ரூபான்னு கூட சொல்லு.
நீ ரூ. 200 வச்சேன்னா அவன் வந்து உன்ட்ட குறை ஏன் அதில் அப்படின்னா அதில் தான் அப்போ மீஷோ ஒரு என்னடா நம்ம வந்து ரூ. 150 தான் போட்டோம், மீஷோ வந்து ரூ. 350 அதில் வந்து வச்சிருக்கானே அப்படின்னு யோசிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா மீஷோ என்ன பண்ணுவாங்கன்னா அதில் தான் உங்களுக்கான கொரியர் சார்ஜ் இருக்கு இல்லையா, கொரியர் சார்ஜையும் அதில் தான் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கான பெனிஃபிட் ஓகேங்களா. சும்மா வந்து அவங்க ஆப் வச்சு உங்கள் பொருளை வந்து சேல் பண்ணுறது அவங்களோட நோக்கம் கிடையாது. அவங்களும் உங்களை ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான். ஸோ அப்போ பார்ட்னர் அவங்களுக்கான பேமெண்ட்டும் எடுக்க தான் செய்வாங்க. நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது. சரிங்களா. ரிட்டர்ன் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும், ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்னா என்ன கலரில் நீங்கள் ப்ராடக்ட் போடுறீங்களோ, என்ன இமேஜ் போடுறீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். சரிங்களா. அதே மாதிரி அதில் செட் பண்ணும்போதே ரிட்டர்ன் ஆப்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும், ஒன்லி டேமேஜ் இருந்தால் மட்டும்தான். அதில் நீங்களே பார்த்தீங்கன்னாவே தெரியும். நம்ம ஒரு விஷயத்த வந்து ஒரு 2-3 டைம் பார்க்கும்போது தான் தெரியும். அப்போவே உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிடும். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, உங்ககிட்ட நீங்கள் வந்து இப்போ ஒரு பொருள் ஓனாக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் கொரியர் ஆஃபீஸில் போய் தான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஆனால் மீஷோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் வந்த உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து ஓகேங்களா அதை நீங்கள் பேக்கிங் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிவரி பாய் எப்போ வேணால் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி அவுட் ஆஃப் ஸ்டாக் வந்து இல்லாமல் இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அதுக்காக வந்து நீங்கள் நிறையா வாங்கி வீட்டுக்குள்ளே அடுக்கி வச்சிட்டிங்கனாலும் அது வந்து உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். ஓகேங்களா. இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் அப்படின்னா இல்லை நீங்கள் ஓனாக ஒரு பொருள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எப்பயுமே கையில் ஒரு 4-5 பொருள் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்த உடனே நீங்கள் அதை வந்து பேக்கிங் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி பொருட்களோட தரத்தை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் நிறைய பேர் லைக் பண்ணுறது. உங்கள் பார்சல் வந்து உடையாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா சப்போஸ் ரிட்டன் வந்துச்சு அப்படின்னா ரிட்டன் பேமெண்ட் உங்களை தான் எடுப்பாங்க. சரிங்களா. ஏன் அப்படின்னா மீஷோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி அப்டேட் ஆகாது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆர்டர் போடுறீங்க இல்லையா, போட்டு உங்களுக்கு அவங்க பார்சல் ரிசீவ் பண்ணிடுவாங்க. ரிசீவ் பண்ணோடனே என்ன வரும், உங்களுக்கு பார்சல் ரிசீவ்டுன்னு வந்துடும். ஓகேங்களா. ரிசீவ் ஆனது ஒரு வாரம் மீஷோ வந்து டைம் கொடுப்பான். இது மீஷோ மட்டும் கிடையாது, எல்லா ஆன்லைனுமே. ஏன்னா நம்மளே ஒரு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கே தெரியும். அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வாரம் டைம். ஓகேங்களா. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா ரிட்டன். ஓகேங்களா. ரிட்டன் போட்டு நம்மளுக்கு அந்த பேமெண்ட் எவ்வளோ ஒரு லாஸ் ஆகும், ₹165 லாஸ் ஆகும். ₹165 அவங்க வந்து டெலிவரி பார்ட்னருக்கான பேமெண்ட்லாம் வேணும்ல. ஏன்னா அவங்க வந்து சொந்த கை காசு போட மாட்டாங்க. நம்மளே வியாபாரம் பண்ணோம்னால நம்ம சொந்த கை காசு போடுமானா போட மாட்டோம். சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து தான் அந்த பேமெண்ட்டை எடுக்க பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பொருளை வந்து சேஃபாக அனுப்புறதுக்கும் தரமாக அனுப்புறதுக்கும் பார்த்துக்கணும். இல்லைங்க ஒரு சில பொருள் இப்போ வந்து இந்த விஷயம் சொல்கிறாங்க, நாங்கள் ஏமாந்துருவோம், சில பொருள் வந்து ஃபேக்கான ப்ராடக்ட்டு தூக்கி உள்ளே வச்சு விட்ருவாங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாம் பயப்படவே வேண்டாம். ஏன்னா அதில் 100ல் 1 அப்படி தான் நடக்கும். அதுவும் ஒரு ரேராக தான் நடக்கும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதுவும் வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அது வந்து இதாகும். நம்ம பீப்புள்ஸ் வந்து அந்தளவுக்கு கேவலமாக போக மாட்டாங்க. ஜிஎஸ்டியோட பண்ணும்போது தான் அதர் ஸ்டேட் போகும்போது அதர் ஸ்டேட்டில் இருந்தும் இந்த மாதிரி சில்லியான விஷயங்கள்லாம் ஏதாவது பண்ணலாம். ஸோ வந்து ஜிஎஸ்டியோட பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து மோசமாக நடந்துக்கிற மாட்டாங்க. அதில் சில ஜென்மங்கள் வேணால் அந்த மாதிரி பண்ணலாம். அடுத்தவங்களோட உழைப்பை திருடுறது வேணால் அந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் அதில் வந்து அதுக்காக நம்ம ஐயோ லாஸ் ஆகிருமோன்னா இது பண்ணாதீங்க. நம்ம இது ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கும் போது ஒரு 100 கணக்கில் வந்து லாஸ் ஆகிறது நடக்க தான் செய்யும். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுக்கே நடக்க தான் செய்யும். அதனால நம்ம சொந்த கை காசு வந்து எந்த வகையிலையும் வந்து லாஸ் ஆகாது. அதுக்காக டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டையும் உங்களுக்கு வந்து அவங்க வச்சு அனுப்பிட அந்தளவுக்கு முடியாது. நீங்கள் அதை வந்து ரிப்போர்ட்டாகவும் ஃபைல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ரிப்போர்ட்டாக ஃபைல் உடனே ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் அதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே கொடுப்பாங்க. சரிங்களா. பொருட்களை இப்போ உங்களோட பொருள் வந்து ரிசீவ் ஆகிருச்சுன்னா உடனே வந்து அவங்க பேமெண்ட்டை வந்து மீஷோ கொடுக்காது. கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு அதே ப்ராடக்ட் தான் அப்படின்றதுல வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதே மாதிரி நம்மளுக்கு நிறையா லாஸ் ஆகுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பேமெண்ட் ஏறும். இதே மாதிரி உங்களுக்கு மீஷோ சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் வந்து டீட்டெயிலாக வீடியோ